மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிப்ரவரி 2, 2024 அன்று தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை நம் வெற்றி தலைவர் அவர்கள் தோற்றுவித்தார். அப்போது பலரும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களின் முழு பரிணாமத்தை கணித்திருக்க மாட்டார்கள். சினிமா ஹீரோ தானே, அவருக்கு நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும் என்றுதான் பலரும் தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். வரட்டும் பார்த்து கொள்ளலாம், இருக்கவே இருக்கு பிஜேபி பி டீம் என்ற ஆயுதம் என்று அலட்சியமாக இருந்தார்கள். ஆனால் தலைவரின் முதல் மாநாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை வகுத்து கொடுத்து தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் மதிப்பீடு செய்தவர்கள் எல்லாம் விக்கித்து போகும்படி விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு கொள்கை திருவிழாவாக நடத்தி காட்டினார் நமது தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிப்பார்கள். ஏனென்றால் அதுவரை மக்கள் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கவில்லை, கொள்கை புரிதல், கொள்கை ஆளுமை இருந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. அந்த சூழலில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இந்த மண்ணோட அரசியலை, இந்த மண்ணோடு கொள்கையை பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கை சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், இருங்க. இல்ல மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல, அவரு எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லல அவரே. அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல, ஆனா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேரை ஏதாவது சொன்னோமா? எல்லாம் உட்காருங்க, நமக்கு முடிக்கல, இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க இதை சுமூகமாக எப்படி முடிவு, உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவைக்கு இருப்பது நீக்கிக்கொள்ளும். மாண்புமிகு சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சங்கம் சென்னை சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் வைக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம்,
அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் யாரையும் பொதுவா சொல்றது இந்த கருத்தை நீக்க முடியாது. பொதுவா சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான். இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க இருங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம், நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர் மனப்பூர்வமாக நம்பினார். அதன்படி துணிச்சலாக நிகழ்த்தியும் காட்டினார். இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க. நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க.